வெல்கம் டு செல்வாஸ் மேத்ஸ் 2 மைல்ஸ்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் 4.2 எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் செகண்ட் எக்ஸசைஸ். இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், கெயின், லாஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அண்ட் ஜிஎஸ்டி இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸ் தான் இந்த எக்ஸசைஸில் இருக்குது. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஃபில்லப்ஸில் பாருங்கள். லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன் த காஸ்ட் ப்ரைஸ். எப்போதுமே லாஸும், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டில் கம்மியாகவோ இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டோட அதிகமாகவோ இல்லை பர்சன்டேஜ் எதில் கால்குலேட் பண்ணுறாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸில் தான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி தான். Okay, a mobile phone is sold for rupees 8,400 at the gain of 20%. ஓகே, 8,400 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வந்து விற்கிறாங்க. அதோட லாபம் வந்து 20%. the cost price of the mobile phone is எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா என்னென்னா 100 + 9% into selling percentage. That means selling price டிவைடட் பை 100. இதில் 100 ஓகே. கெயின் பர்சன்டேஜ் எவ்வளவு? நம்ம 20 போட போகிறோம். டிவைடட் பை 100 இந்த செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 8,400. இந்த 200ம் 8,400 உள்ள 200ம் கேன்சல் ஆகிட்டு இங்கே 84 இருக்கும். 100 + 20 into 84ன்னு இருக்க போகுது. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு மல்டிப்ளை தட் ஒன். யூ வில் கெட் 7,000. Okay, 7,000 rupees. On art, an article is sold. ஒரு ஆர்டிக்கிளை விற்கிறோம். எவ்வளோக்குன்னா rupees 555 at a loss of 7.5%. the cost price வந்து கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம கெயின் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க, இங்கே லாஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. இங்கே ஃபார்முலா என்னென்னா எப்போதுமே கெயின் பர்சன்டேஜ்னு சொல்லும்போது காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கெயின் பர்சன்டேஜையோ இல்லை ப்ராஃபிட் பர்சன்டேஜையோ நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஆனால் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா லாஸ் பர்சன்டேஜை மைனஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ எஸ்பியில் என்ன கேட்டிருக்காங்க? அவங்க லாஸுக்கு கொடுத்துருக்கிறதுனால நம்ம லாஸ் பர்சன்டேஜை மைனஸ் பண்ண போகிறோம். இதுவே கெயினுனா 100 + கெயின் பர்சன்டேஜ்னு போடுவோம். லாஸ்னா 100 - லாஸ் பர்சன்டேஜ்னு போடுவோம். அவ்வளோதான். மற்றபடி சிபி எஸ்பி எல்லாமே வந்துட்டு அல்டர்னேட் சேஞ்ச் ஆகக்கூடியது தான். இப்போ 100 - லாஸ் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு சிபின்னு கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 555. 100 போட்டாச்சு. 7.1/2 தட் மீன்ஸ் 7.5% வந்து உங்களோட லாஸ்ட் பர்சன்டேஜ் இன்டூ சிபி டிவைடட் பை 100. நமக்கு வந்து காஸ்ட் பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறதுனால இதை மட்டும் சிபியை மட்டும் உங்களோட லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மித்ததெல்லாம் உங்களோட ரைட் சைட் கொண்டு போங்க. ஸோ யூ வில் கெட் த ஆன்சர். கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 600. ஓகே, என் மிக்சர் கிரைண்டர் மார்க்டு ஒரு இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்னென்னா ஒரு பொருள் நம்ம வாங்கும்போது அதில் அந்த கம்பெனி, அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியை ஒரு ரேட்டு கொடுத்துருப்பாங்க. அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். ஆனால் அதையே வந்துட்டு கடைகள் விற்க போகிறது கிடையாது. பாருங்கள், என் மிக்சர் கிரைண்டர் மார்க்டு rupees 4,500. 4,500க்கு போட்ட ஒரு மிக்சர் கிரைண்டரை எவ்வளோக்கு தான் வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு பிறகு விற்றுருக்காங்க? 4,140க்கு தான் விற்றுருக்காங்க. அப்படின்னா ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல் அமௌண்ட்டுக்கு வந்து ப்ராடக்டை மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது மார்க்கெட்டிங் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னா அந்த பாக்ஸில் போட்டிருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 4,500. அதை டிஸ்கவுண்ட்டு ஏதோ சம் ரேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கு உள்ள ஃபார்முலா, முதல்ல டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் டிஸ்கவுண்ட், அதாவது ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டிஸ்கவுண்ட்டுக்கு ஃபார்முலா மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்டுக்கு அடுத்த ஃபார்முலா வந்து டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்டு 100. ஓகேவா? இப்போ நமக்கு டிஸ்கவுண்ட் வேணும்னா நம்ம வந்து பாருங்கள், இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட் வேணும்னா என்ன பண்ண போகிறோம்? மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ், நம்ம வித்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 4,500லேருந்து 4,140 நீங்கள் மைனஸ் பண்ண போகிறீங்க. இப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு? 4,500 ரஃப்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கோ. 4,140 0 6 3 ஸோ
360 rupees. டிஸ்கவுண்ட் ஆனது வந்து 360 rupees. எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னா டிஸ்கவுண்ட் இன்டு மார்க்கெட் ப்ரைஸ், என்னது டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்டு 100. டிஸ்கவுண்ட் எவ்வளவு எனக்கு 360 டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு எனக்கு, மார்க்கெட் ப்ரைஸ்னாக்கா 4500 இன்டு 100. ஓகே, இந்த மாதிரி கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து எவ்வளவு 9 5s are, இங்கே என்ன செய்யலாம் 5 டேபிள் யூஸ் பண்ணலாம்ல. ஸோ 7 + 2 72. ஸோ அகெயின் 8 9s are 72. ஸோ உங்களோட பர்சன்டேஜ் வந்து 8%. இந்த டோட்டல் பில் அமௌண்ட் ஆஃப் அ ஷர்ட், ஒரு ஷர்ட்டோட பில் அமௌண்ட் என்னன்னு சொன்னாக்கா ₹575. அண்ட் டிஷர்ட் காஸ்டிங் பாருங்கள் எவ்வளோன்னு பாருங்கள் 325 வித் ஜிஎஸ்டி ஆஃப் 5% எஸ் அப்படின்னா நம்மகிட்ட வந்து கேட்டிருக்காங்க டோட்டல் பில் அமௌண்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்ரு 100 + ஜிஎஸ்டி %/100. அதில் அப்படியே கொடுத்துருக்க வேல்யூவை யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணி உனக்கு என்ன கிடைக்க போகுது 945. இஃப் செல்லிங் அன் ஆர்டிக்கிள், ஒரு ஆர்டிக்கிளை நீங்கள் விற்கிறீங்க 820 இருக்குது. அப்போ எஸ்பி என்னது, செல்லிங் ப்ரைஸ் வந்து 820. அண்ட் காசஸ் லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு 10 அப்படின்னா ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுவோம் எப்போதுமே பாருங்க, செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தெரியுங்கிறதுனால செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு எவ்வளவு 100 மைனஸ் லாஸ்னாலே மைனஸ் 100 மைனஸ் லாஸ் %/100. செல்லிங் பர்சன்டேஜ் 820 நமக்கு தெரியும், காஸ்ட் பர்சன்டேஜ் தான் எனக்கு வேணும். 100 எனக்கு தெரியும், லாஸ் பர்சன்டேஜ் வந்து 10% டிவைடட் பை 100. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள், 820 அப்படியே இருக்கும். ஸோ 100 - 10 90 ஆகிடும் இன்டூ 100. ஓகே, இப்போ இதையும் கேன்சல் பண்ணிட்டேன்னா 9/100 இருக்கும். இது அப்படியே உன்னோட லெஃப்ட் சைடுக்கு வரும்போது 10/9 ரெசிப்ரோக்கல்லாம் கன்வெர்ட் ஆகும். ஓகே, இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணனா 8200 டிவைடட் பை 9 விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன ஆகும்னு பாரு, இது இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் 820/9 இன்டூ 10/9 போடலாமா. ஸோ அப்படி போட்டிங்கன்னா 820 9ஆல் டிவைட் ஆகும்போது உங்களுக்கு 91.1 கிடைக்கும். இன்ட்டு 10ஆல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஒரு டெசிமல் உங்களுக்கு எப்படி போகும், ரைட் சைட் போயிட்டு 911 rupees கிடைக்கும். ஓகேவா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா இங்கே உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் ஃபார்முலா வந்து எஸ்பியில் போட்டோன்னா 100 மைனஸ் லாஸ் % டிவைடட் பை 100 இன்டூ சிபி. நீ சிபியில் தான் எனக்கு போடணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கலில் போட வேண்டியதான். ஓகே, இதுவும் ஈஸியான மெத்தடு தான். அடுத்து பாருங்க, இஃப் த ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆன் செல்லிங் அண்ட் ஆர்டிக்கிள், ஒரு ஆர்டிக்கிளை 810 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே ஆர்டிக்கிளில் என்ன சொன்னாங்க, சேம் ஆஸ் லாஸ் ஆன் செல்லிங் இட் இஸ் ஃபார் ₹530. 530க்கு திரும்ப விற்கிறாங்க அதே ஆர்டிக்கிளை 530க்கு. தென் ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கிள். இஃப் த ப்ராஃபிட் ஏர்ன் ஆன் செல்லிங், ஆனால் ஒரு ஆர்டிக்கிளை விற்கும்போது 810 ரூபா ஃபஸ்ட்டு லாபம். அதே ஆர்டிக்கிளில் இன்னொரு டைம் விற்கும்போது அப்படின்னா ஒரு ஆர்டிக்கிளை ஒரு இடத்துல 810 ரூபாய்க்கும் இன்னொரு இடத்துல 530க்கும் விற்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல ப்ராஃபிட், இன்னொரு இடத்துல என்னது லாஸ். ஸோ அப்படின்னா அவங்க அந்த ஆர்டிக்கிளை என்ன விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் 1 வந்து ப்ராஃபிட் எடுத்துக்குவோம். செல்லிங் ப்ரைஸ் வந்து ப்ராஃபிட்னாலே ஃபார்முலா என்னது, லாபம்னா விற்ற விலையிலேருந்து வாங்கிய விலையை கழிச்சிட்டா நமக்கு லாபம் கிடைக்கும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் எனக்கு என்னது 810 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க மைனஸ் சிபி எனக்கு தெரியாது. ஸோ ஓகே, நான் சிபி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதை ஒன்றா வச்சுக்கலாம். கேஸ் 2 வந்து என்னது, எனக்கு வந்து 530 rupees லாஸுக்கு விற்றுருக்காங்க. லாஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும், காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். வாங்கிய விலையை விட விற்ற விலை குறைவாக இருந்தால் அதுதான் உனக்கு நஷ்டம். ஓகே, அப்போது சிபி மைனஸ் 530, இங்கே சிபிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். இப்போ இது ரெண்டுமே எனக்கு வந்து ஒரே ஆர்டிக்கிளில் கிடச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டையும் ஈக்குவலாக தான் எடுத்துக்கிறேன். இப்போ ப்ராஃபிட் ஆஃப் கேஸ் 1 ஈக்குவல் டு லாஸ் ஆஃப் கேஸ் 2. என்னது ப்ராஃபிட் ஆஃப் கேஸ் 1 810 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு லாஸ் ஆஃப் கேஸ் 2 என்னது சிபி மைனஸ் 530.
அப்போ 810 + 530, இந்த 530 இங்கே வரும்போது ப்ளஸில் வரும், இந்த சிபி இங்கே போகும்போது மைனஸில் இருக்கிறது ப்ளஸில் போகும். அப்போ 2 சிபி ஆயிரும், இது 1340 ஆயிரும். தென் இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது உங்களோட லெஃப்ட் சைடு வரும்போது இந்த 2 டினாமினேட்டரில் போய் டிவிஷன் ஆகும். ஸோ இதை கேன்சல் பண்ணனா 2 சார் இங்கே வந்து 2 டேபிள் யூஸ் பண்ணுங்கள். 1 2 is 2, 6 2s are 12, பேலன்ஸ் 1, 7 2s are 14, தென் 0. அப்போது 670 rupees. 670 rupeesக்கு வாங்கி அந்த ஆர்டிக்கிளில் 810க்கு லாபத்துக்கு விற்றுருக்காங்க அண்ட் 530 rupees நஷ்டத்துக்கு விற்றுருக்காங்க. ஓகே, ஸோ இதான் 2 கேஸ். அடுத்து, இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த 10 rulers, 10 ஸ்கேல் ஒருத்தர் வாங்கிறாரு, அதோட விற்பனை விலை வந்து எப்படி இருக்குன்னா 15 ஸ்கேல் வாங்குற அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதாவது நான் இப்போ எனக்கு என் கையில் ஒரு 10 மேங்கோஸ் இருக்குது, நான் அதை வந்து விற்கிறேன். அந்த அமௌண்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன், திரும்ப 15 மேங்கோஸ் வாங்குறேன் அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸுங்கிறது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ரூலர்ஸ் கண்டிஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்பி ஆஃப் செல்லிங் ரூலர்ஸ், அதாவது செல்லிங் ரூலர்ஸோட அந்த 10 செல்லிங் ரூலர்ஸ் வந்து காஸ்ட், இங்கே செல்லிங் ப்ரைஸ்னு டெரிவேஷனாக எழுதியிருக்கதை நான் இங்கே எப்படி எழுதியிருக்கேன், ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் இன்ட்டு 15/10 ஈக்குவல் டு 1.5x. ஏன் பாருங்கள், எனக்கு வந்து அதோட அமௌண்ட் எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு யூஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 15 ரூலர்ஸ் வாங்குறதுக்கு தேவையான அமௌண்ட். ஓகே, டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 1.5x. இப்போ கெயின் பர்சன்டேஜுங்கிறது என்னென்னு, கெயின்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை என்ன பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது. தட் மீன் ப்ராஃபிட். ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை சப்ராக்ட் பண்ணுறது. இப்போ என்னோடய செல்லிங் ப்ரைஸுங்கிறது 1.5xன்னு இருக்குது, என்னோடய காஸ்ட் ப்ரைஸுங்கிறது எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்னோடய கெயின் பர்சன்டேஜ்லேருந்து 1.5 எக்ஸ்லேருந்து எக்ஸ் போச்சுன்னா 1x போச்சுன்னா 0.5x. இப்போ எனக்கு கெயின் பர்சன்டேஜ் வேணும். கெயின் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கெயின் பை சிபி இன்ட்டு 100. அது வந்து காஸ்ட் பர்சன்டேஜ் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். கெயினோ லாஸோ காஸ்ட் பர்சன்டேஜ் வச்சு தான் சொல்லணும். ஓகே, இப்போ 0.5 இன்ட்டு இங்கே எக்ஸ் இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ், காஸ்ட் ப்ரைஸ்க்கு நான் என்ன எடுத்திருக்கேன், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, எக்ஸ் இன்ட்டு 100, எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு என்னாகும் 0.5 இன்ட்டு 100, அப்போ 50% இருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ ஒருத்தர் 10 ஸ்கேலை வாங்கி விற்கிறாரு, அந்த அமௌண்ட்டுக்கு 15 ஸ்கேல் வாங்குறாருன்னா அவர் எந்த அளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படிதான். ஓகே, அப்போ 50%. ஓகே, சம் ஆர்டிகிள்ஸ் ஆர் பாட் அட் 2 for ₹15. 2 ஆர்டிகிளை 15 rupeesக்கு வாங்குறாரு. சோல்ட் அட் 3 for 25 rupees. 3 25 rupeesக்கு விற்கிறாருன்னா ஃபைண்ட் த கெயின் பர்சன்டேஜ். லெட் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 ஆர்டிகிளுக்கு சிபின்னு வச்சுக்கோங்க. 2 are bought from 15 rupees. அப்போ 2க்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2 இன்ட்டு சிபி ஈக்குவல் டு 15. சிபி வந்து என்னவாயிடும், 15 டிவைடட் பை 2. வை பிகாஸ் 2 வந்து உங்களுக்கு என்னவாயிடுது, டிவைடருக்கு வந்துடுது, டினாமினேட்டருக்கு. லெட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிக்கிள் பி எஸ்பி. ஒரு ஆர்டிக்கிளுக்கு எஸ்பி, ஒரு ஆர்டிக்கிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆர்டிக்கிள் விற்கிறத எஸ்பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ 3 ஆர்டிக்கிள் விற்கிறத நான் என்ன எடுத்திருக்கேன், அங்கே 25 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 ஆர்டிகிள்ஸ்க்கு எஸ்பின்னா என்னது, 3 இன்ட்டு எஸ்பி ஈக்குவல் டு 25னா ஒரு ஆர்டிக்கிளுக்கு எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 25/3. ஓகே, அடுத்து எனக்கு என்ன கருத்துக்காங்க, கெயின் பர்சன்டேஜ். அப்போ கெயின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், விற்ற விலையிலிருந்து வாங்கிய விலையை கழிக்கிறது, அதான் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை. அப்போ என்னோட செல்லிங் ப்ரைஸ் என்னது, 25 - 3 டிவைடட் பை 3 - 15/2. ஸோ இங்கே பாருங்கள் 50, இது கிராஸ் மல்டிப்ளேல எல்சிஎம் எடுத்திருக்கேன். 3 2s are 6, 25 2s are 50, 3 15s are 45. அப்போ 15/6. ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணால் எதால் கேன்சல் பண்ணலாம், இங்கே வந்து 50 - 45னா உங்களுக்கு என்ன தான் வரணும், 5 தான் வரணும். ஓகே, 5/6 அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். கெயின் பர்சன்டேஜ்னா கெயின் பை சிபி இன்ட்டு 100. அப்போ கெயின்ங்கிறது என்னோட 5/6, சிபிங்கிறது 15/2 இன்ட்டு 100. இது
இப்போ 5/6 இது மேலே போகும்போது 2/15 ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ இப்போ என்ன ஆகும் பாருங்கள், ஒரு 5 5 3 5s are 15 கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2 3 2s are 6 into 100. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 100/9 இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு 3 இருக்கும், இங்கே ஒரு 3 இல்லையா 9. ஸோ அதுதான். இப்போ இதை நீங்கள் என்ன டிவைட் பண்ணி போடணும்னாலும் போடலாம். பர்சன்டேஜ் வேணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், 100 உள்ளே போட்டு 9 வெளியில் போட்டு டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 10ல் வந்து ஒரு 9 தான் இருக்கும், ஒரு பேலன்ஸ் இருக்கும். அந்த 1 கீழே போட்டு 0 ட்ராப் டவுன் பண்ணோம். அகைன் 10ல் இன்னொரு வாட்டி என்ன இருக்கும், ஒரு 9 தான் இருக்கும். ஸோ 9 போட்டு 1 பேலன்ஸ் இருக்குது. இப்போது நான் எதால் டிவைட் பண்ணுறேன், 9. அந்த டிவைடர் அந்த டினாமினேட்டரில் அந்த 9 போட போகிறோம். அண்ட் எவ்வளவு என்னோட கோஷியன்ட் இருக்கோ அதை ஹோல் நம்பரில் போட போகிறோம். ஸோ என்னோட ரிமைண்டரை மேலே எழுத போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்துருச்சா 11 1/9%. பை செல்லிங் எ ஸ்பீக்கர் ஃபார் ₹768 என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு ஸ்பீக்கரை 768 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எ மேன் லாஸஸ் 20%. அதனால் அந்த மனுஷனுக்கு 20% வந்து என்ன ஆகுதா, நஷ்டம் ஆகுதான். இன் ஆர்டர் டு கெயின் 20% அப்படின்னா 20%க்கு அவர் அதிக லாபத்துக்கு விற்கணும்னா how much should be sell the speaker? 768 ரூபாய்க்கு விற்ற ஸ்பீக்கர்னால அவருக்கு 20% லாபம். அப்போ அவர் வந்து 20% லாபத்தில் விற்கணும்னா அவர் இப்போ பாருங்கள் 768 ரூபாய்க்கு இப்போ நானே இருக்கேன், என்கிட்ட ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, 768 ரூபாய்க்கு விற்கிறேன். அதனால் எனக்கு 20% நஷ்டம். அப்போ நான் என்ன நினைப்பேன், 20% லாபத்தில் விற்கணும்னா நான் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும்னு நினைப்பேன் இல்லையா? அதுதான் கொஸ்டின். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்பீக்கர் ஈக்குவல் டு ₹768. எனக்கு லாஸ் எவ்வளோன்னா 20% சொல்லிட்டாங்க. இப்போ எஸ்பி இப்போ லாஸ் பர்சன்டேஜ்னாலே இஸ் calculated at cost price. Okay, அப்போ SP equal to cost price into 100 minus loss percentage by 100. நீங்கள் கேட்கலாம், மிஸ் அவங்க வந்து செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க, இந்த ஃபார்முலா ஓகே. காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருந்தாலுமே நீங்கள் செல்லிங் ப்ரைஸ்க்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறீங்க, ப்ராஃபிட்டுக்கு ப்ளஸ்ன்னு. இப்போ நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா ரெசிப்ரோக்கலில் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் பை 100. ஓகே, இப்போ 768 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. காஸ்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு தெரியாது. இப்போ 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் 20 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 100. ஓகே, இப்போ 100 மைனஸ் 20 80/100 இருக்கும். அண்ட் இந்த சைடு போகும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள், 80/100 வந்து எப்படி ஆகிடும், 100/80 ஆகிடும். அதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகே, இப்போ ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் பாருங்கள், 768 இன்டூ 10/8 இருக்கும். இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. எப்படி டிவைட் பண்ணலாம், 2 டைம்ஸ் போடலாமா, 4 2s are 8. இங்கே என்ன போடலாம், 3 2s are 6, பேலன்ஸ் 1, 8 2s are 16. ஓகே, இங்கே 4 2s are 8. அடுத்து இங்கே என்ன பண்ணலாம், ஒரு 2ஆல் கேன்சல் பண்ணலாமா, 2 2s are 4. ஓகே, இங்கே பாருங்கள் 2 2s are 4, 1 2 is 2, பேலன்ஸ் 19, 9 2s are 18, 2 2s are 4, 1 2 is 2. ஓகே, இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், இதில் 9 2s are 18, பேலன்ஸ் 1, 6 2s are 12. ஓகே, 96 into 100 10ன்னு இருக்கும். அப்போ 96 into 10 வந்து எவ்வளவு, 960 rupees. ஓகே, did you get the answer? ஆன்சர் நம்ம கெட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம வந்து எதுக்கு தான், காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு விற்றா அப்படின்னு. முதல்ல அந்த பொருளை அவர் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினார்னு பார்த்தா தானே நம்ம இது பண்ண முடியும். ஃபார் கெயின் ஆஃப் 20% we should now calculate the selling percentage. Okay, SP equal to CP into 100 plus gain percentage divided by 100. Okay, பாருங்க, SP equal to 960 into 100 plus 20/100 which is equal to 960. நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 100 plus 20, 100ங்கிறது சம் ஃபார்முலாவில் உள்ளது, 20ங்கிறது பர்சன்டேஜ், டிவைடட் பை 100. ஓகே, இப்போ இது என்ன ஆகும்னு பாருங்கள், 960 into 120 divided by 100. 0 கேன்சல், 0 கேன்சல் ஆகிட்டா என்ன ஆகும், 96 into 12 இருக்கும். 96 into 12னா 1152. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். பேசிக்காக 96 12
6 2s are 12, balance 1, 9 2s are எவ்வளோ 9 2s are 18, 19, 1 6 is 6, 1 9 is 9, 2 5 10 plus 11 வந்துருச்சா 1152 rupees. அப்படின்னா இந்த செல்லர் வந்து எத்தனை ரூபாய்க்கு விற்றா அவருக்கு 20% லாபம் கிடைக்கும்னா 1152 ரூபாய்க்கு இந்த ஸ்பீக்கரை விற்கணும். ஆனால் அவர் எவ்வளவுக்கு விற்றுருக்காரு 768 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ அவருக்கு 20% நஷ்டம் தான் இருக்கும். ஓகே, அடுத்த சம் பாருங்க. ஃபைண்ட் த டோட்டல் பில் அமௌண்ட் ஃபார் த டேட்டா கிவன் பிலோ. இப்போ நம்மகிட்ட வந்து நான் இதில் வந்து ஒவ்வொரு சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஒரு ஸ்கூல் பேக் இருக்குது, அதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 500, டிஸ்கவுண்ட் வந்து 5%, ஓகே, ஜிஎஸ்டி வந்து 12%. ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பில் அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, அப்போ நேம் ஆஃப் த ஐட்டம் ஃபஸ்ட் என்னது ஸ்கூல் பேக். மார்க்கெட் ப்ரைஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 500, டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்டாங்க 5%, ஜிஎஸ்டி 12%ன்னு கொடுத்துட்டாங்க. நான் வந்து பில்லிங் அமௌண்ட் இப்போ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் எனக்கு தெரியுமே தவிர டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா வந்து மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு 500 இன்ட்டு 100 இருக்குதா, 100 ஃபார்முலாவில் உள்ளது, மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 5% பை 100. ஓகே, இப்போ 100 மைனஸ் 5 95 டிவைடட் பை 100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. அண்ட் 5 இன்ட்டு 95, அப்போ 475 ரூபாங்கிறது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். அப்படின்னா பில் அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 ப்ளஸ் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் பை 100. இப்போ 475 என்னோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், 100 ஃபார்முலாவில் இருக்குது. இந்த 12 வந்து என்னோட ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. ஓகே, இப்போ 112 ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு எவ்வளவு 53,200 rupees இருக்குது டிவைடட் பை 100. இப்போ இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ என்ன கிடைக்கும் 532 rupees. இதுதான் பில்லிங் அமௌண்ட்டு. 532 rupees பில்லிங் அமௌண்ட்டில் இருக்குது. நான் விற்றது வந்து 475 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். ஸோ என்னோட டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோவா 5%. ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. எ பிராண்டட் ஏர் கண்டிஷனர் ஏசி சொல்கிறோம்ல ஹாஸ் அ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 38,000க்கு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. தெர் ஆர் 2 ஆப்ஷன்ஸ் ஃபார் த கஸ்டமர்ஸ். அந்த கம்பெனி வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்காங்க கஸ்டமருக்கு. ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாருங்க. செல்லிங் ப்ரைஸ் இஸ் த சேம். செல்லிங் ப்ரைஸ் இஸ் த சேம் 38,000 தான். பட் வித் த அல்டர்னேட்டிவ் கிஃப்ட் கொடுக்குறாங்க. எதில் 3000 ரூபாய்க்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கேஸில் நீ 38,000 கொடுத்து ஏசி வாங்கிக்கோ, 3000 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது. ஒன்று கிஃப்ட்டு டிஸ்கவுண்ட் இல்லை, கிஃப்ட் ஒர்த்து. கிஃப்ட் பேக்குன்னு சொல்கிறோம்ல, ஒருத்தில் 3000 ரூபா மதிப்பில் கிஃப்ட் உங்களுக்கு தரேன்னு சொல்கிறாங்களா அது. ரெண்டாவது கேஸ் என்னென்னா உனக்கு 8% டிஸ்கவுண்ட் தரோம், அதில் குறிப்பிட்ட வேல்யூவில், ஆனால் உனக்கு ஃப்ரீ குட்ஸ் தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் என்னன்னா 38,000 கொடுத்து ஏசி வாங்குறேன்னா நீ 3000 ஒருத்துள்ள கிஃப்ட் வவுச்சர் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா 8% டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு தரோன்னு சொல்கிறோம். அப்போ இதில் எது பெஸ்ட் ஆப்ஷன் கேட்குறாங்க. ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஏசி 38,000 rupees. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முடிச்சுட்டு செகண்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். இதில் வந்து நெட் கெயின் ஃபார் த கஸ்டமருக்கு வந்து எவ்வளோன்னா 3,000 ஒருத்துள்ள கிஃப்ட் வவுச்சர். ஓகே, ஆனால் நோ டிஸ்கவுண்ட், அதுதான் உண்மை. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னென்னா 38,000 ரூபா ப்ளஸ் கிஃப்ட் வவுச்சர் ஒர்த் 3,000. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள். 8% டிஸ்கவுண்ட் அண்ட் நாட் கிஃப்ட். கிஃப்ட் தர மாட்டாங்க, டிஸ்கவுண்ட் மட்டும் 8%. டிஸ்கவுண்ட் வேல்யூ எதில் கண்டுபிடிப்போம்னா மார்க்கெட் ப்ரைஸில் கண்டுபிடிப்போம். மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 8 அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் 38,000 போட்டிருக்காங்க. ஓகே, 100 மைனஸ் 8 பை 100னா 92 பை 100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 380 இன்ட்டு
92 இருக்குது பாருங்கள். 34,940 rupees. இப்போ சேவிங்ஸ் ஃபார் த கஸ்டமர் வந்து எப்படி இருக்குன்னா 38,000க்கு வாங்க வேண்டிய ஏசியை 34,000 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு அவங்க கையில் எவ்வளோக்கு சேவிங் இருக்குன்னா 3,040 ரூபா 3,040 rupees இருக்கும். இதில் எது பெஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இதில் 38,000 நம்ம ஃபுல்லாக கொடுக்குறோம், கிஃப்ட் அவங்க 3,000 தராங்க. இங்கே நம்ம 38,000 கொடுக்க போகிறது இல்லை, 34,940 rupees ஒன்லி கொடுப்போம், நமக்கு கிஃப்ட் தேவையில்லை. அப்போ எது பெஸ்ட்டு? 3,040 rupees பெருசா இல்லை 3,000க்குள்ள கிஃப்ட் பெருசா? டிஸ்கவுண்ட் பெருசா கிஃப்ட் பெருசா? டிஸ்கவுண்ட் தானே பெருசு. ஓகே, டிஸ்கவுண்ட் ஆஃப் 8% இஸ் பெட்டர் தேன் கிஃப்ட். அவ்வளோதான். அடுத்து பாருங்க, ஒரு மேட்ரஸ் இருக்குது. மேட்ரஸ்னால் உங்களுக்கு தெரியுங்களா, பெட்டு மார்க்டு ஃபார் 7,500 rupees எம்பி கொடுத்துறாங்க, மார்க்டு ப்ரைஸ். இது வந்து அவைலபிளாக இருக்குது. 2 successive டிஸ்கவுண்ட்ஸு. ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டு 10%, அதுக்கு அடுத்து ஒரு 20% டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ சொல்லுவோம்ல, ஒரு பொருள் விற்கிறதுனா முதல்ல 10% டிஸ்கவுண்ட் சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது இல்லை எக்ஸ்ட்ரா 20% தருவாங்க இல்லையா. அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து கஸ்டமர் வந்து பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெடு பர்சன்டேஜ் மார்க்கெடு ப்ரைஸ் எழுதிக்கோங்க, 7,500. டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ? ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் D1, செகண்ட் டிஸ்கவுண்ட் D2, 10,20. ப்ரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 1. ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் முடிஞ்சோடனே எவ்வளோ நமக்கு வரும்னு பார்க்கலாம். மேட்ரஸ் அதாவது பெட்டு. இப்போ மார்க்கெடு ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் மார்க்கெடு ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு தான் சம் போடணும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்ம சம் போடுவோம். ஓகே, இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவைடட் பை, டிஸ்கவுண்ட்னா தள்ளுபடி கழிக்க தான் செய்வாங்க, அதனால தான் மைனஸ் போடுறோம், டிவைடட் பை 100. இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 10, 100 மைனஸ் 10 90 பை 100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 75 × 90 தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வரும்னா பெட்டு வந்து 6,750 rupees வரும். 7,500 ரூபா பெட்டை 10% டிஸ்கவுண்ட் பண்ணும்போது 6,750 ரூபா வந்துடும். அடுத்து செகண்டாக இன்னொரு இது கொடுக்குறாங்கல்ல 20% டிஸ்கவுண்ட், அதுக்கும் பார்த்துருவோம். இந்த ப்ரைஸுக்கு அப்புறமா செகண்ட் டிஸ்கவுண்ட் என்னன்னு பார்க்கலாம். அதுவும் இதே தான், டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இன்ட்டு என்ன போட போகிறோம், 100 மைனஸ் D2 டிவைடட் பை 100. இதுக்கு தான், இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோமே தவிர மார்க்கெட் ப்ரைஸ்க்கு இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 6,750 இன்ட்டு 100 மைனஸ் 20 டிவைடட் பை 100. 100 மைனஸ் 20ங்கிறது 80 ஆயிரும். இந்த 1 0 1 0 கேன்சல் பண்ணிங்களா, இந்த 0 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 675 இன்ட்டு 8. ஸோ rupees 5,400 rupees. புரியுதாமா? 7,500 மதிப்புள்ள பெட்டை 10% டிஸ்கவுண்டில் 6,750 கொடுத்தாங்க. அதை யாரும் வாங்க ஆள் இல்லை. ஸோ அகைன் 20% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பெட்டோட ஒர்த்து எவ்வளவு? 5,400 rupees. ஓகே, அடுத்து ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பாருங்கள். A fruit vendor sells fruits for ₹200, gaining ₹40 rupees. His gain percentage கேட்டிருக்காங்க. எப்போதுமே வந்து லிசன் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பழக்கடைக்காரர் எவ்வளோக்கு விற்கிறாரா? 200 ரூபாய்க்கு விற்கிறாராம். அதனால அவருக்கு 40 ரூபாய் லாபம் கிடச்சிச்சான். அப்படின்னா நீ லாப சதவீதத்தை கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து 200, கெயின் ப்ராஃபிட் வந்து 40. அப்போ உங்களுக்கு சிபி ஃபஸ்ட்டு என்னன்னு பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் கெயின். எவ்வளோ ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்காருன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லையா. 160 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு விற்றா தான் அவருக்கு 40 ரூபா லாபம் கிடைக்கும். அதானே இது. அப்போ கெயின் பர்சன்டேஜுங்கிறது கெயின் பை சிபி இன்ட்டு 100. ஏன்னா சிபியில் தானே கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 40 பை எவ்வளவு? 160 போட்டோம்னா இன்ட்டு 100, 0 0. ஸோ 4 4s are 16, 10 4s are 40, 10 into 10 100, 100 by 4. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 4 is 4, 2 4s are 8, பேலன்ஸ் 2 20, 5 4s are 20. ஸோ 25% அவருக்கு லாபம் கிடச்சிருக்கு. ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ்? 25%. ஓகே, அடுத்து பை செல்லிங் எ ஃப்ளவர் பாட்
ஃபார் 528 ஒரு பூ வைக்கிற ஜாடியை வந்து 528 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு விமன். அதனால் அவங்களுக்கு லாபம் வந்து 40 rupeesனா அப்போ அவங்க எவ்வளவு அவங்களோட லாப சதவீதம் 25% கொடுத்துட்டாங்க. இங்கே நம்மகிட்ட லாப சதவீதம் கேட்டாங்க, இங்கே லாப சதவீதம் கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க விற்றுருப்பாங்க. தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கும். எவ்வளவு ரூபான்னு கேட்காங்க, பர்சன்டேஜ் கேட்கல. செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தாச்சு 528 ரூபா, கெயின் பர்சன்டேஜ் 20ன்னு கொடுத்துட்டாங்க. சிபி கேட்டிருக்காங்க. அப்போ சிபிக்கு என்ன ஃபார்முலா? கெயின் பர்சன்டேஜ்னா ப்ளஸ் பண்ணணும். எஸ்பி ஈக்குவல் டு சிபி இன்டூ 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. ஓகே, பாருங்க உங்களுக்கு 528 வந்து செல்லிங் ப்ரைஸ், சிபி தான் கேட்டிருக்காங்க, எனக்கு தெரியாது. ஸோ சிபி அப்படியே போட்டிருக்கேன். 100 + 20 by 100 which is equal to 528 இங்கே இருக்கும், சிபி அங்கேயே இருக்கும். இது ரிவர்ஸில் வரும்போது 120 by 100ன்னு போகும். புரியுதாமா? சாரி, 120 by 100ன்னு இருக்குது. உங்களுக்கு லெஃப்ட் சைடு போகும்போது 100 by 120ன்னு போகும். இப்போ பாருங்கள், 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. 6 2s are 12, 5 2s are 10 and 166 88 6 are எவ்வளோ? 528. இப்போ 88 × 5 தான் நம்மளோட சிபி. தட் மீன்ஸ் 440 rupees வந்து ஓகே, அதுதான் நம்மளோட வாங்கிய விலை. இப்போ கெயின் பர்சன்டேஜ் 25 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை இஃப் கெயின் பர்சன்டேஜ் வந்து 25 கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ்பி வந்து நமக்கு என்ன? சிபி இன்ட்டு 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் பை 100. ஓகே, சிபிங்கிறது எனக்கு 440 இன்ட்டு 100 ப்ளஸ் 25% இஸ் 25 போட்டாச்சு பர்சன்டேஜுக்கு பை 100. இப்போ இதை நான் கேன்சல் பண்ணோன்னா என்ன ஆகும் பாருங்கள், இது வந்து 125ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 100 + 25 125. ஸோ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இதை 5 2s are 10, 22 2s are 44ன்னு ஆக்கியாச்சு. ஓகே, இப்போ இது 15 is 5, 125ல் எத்தனை வாட்டி 5 இருக்கும்? 25 டைம்ஸ். அப்போ நான் எதையும் மல்டிப்ளை பண்ணணும், 22வையும் 25 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 550 rupees கிடைக்கும். ஓகே, ஸோ மேன் பைஸ் அன் ஆர்டிக்கல் ஃபார் 150 rupeesக்கு அண்ட் மேக்ஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் விச் ஆர் 12% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். அட் வாட் ப்ரைஸ் மஸ்ட் ஹீ செல்? லெட் த கெயின் 5%. 150 ரூபாய்க்கு வாங்கி எக்ஸ்ட்ரா 12% எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாரு. ஓவர் ஹெட் பர்சன்டேஜ் எக்ஸ்பென்ஸ்னால் எக்ஸ்ட்ராவாக பண்ணுற செலவு தான் நம்ம ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்படின்னா அவர் எவ்வளோக்கு விற்றா அவருக்கு 5% வந்து லாபம் கிடைக்கும். அதுதான் இப்போ வந்து சொல்யூஷனில் ஃபஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 150 ரூபா, அதுக்கு மேலே அவர் பண்ண செலவு 12% ஆஃப் சிபி, வாங்கின விலையோட 12%. அப்போ பர்சன்டேஜ்னாலே 12 by 100 × 150 rupees. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 0க்கு 0 போயிடுமா? 5 2s are 10, 6 2s are 12, 1 5 is 5, 3 5s are 50. இப்போ 6 3s are 18 rupees. 150 ரூபா வாங்கின ஆர்டிக்கில் 18 ரூபா அடிஷ்னலாக செலவு பண்ணி வச்சுருக்காரு. அப்போ அவர் எவ்வளோ? இப்போ அந்த பொருளோட ஒர்த்து 168 ரூபா. ஓகே, இப்போ அவருக்கு வந்து 5% லாபத்தில் அதை விற்கணும்னு சொல்கிறாங்க. 168 ரூபாய்க்கு உங்கள் கையில் இருக்க பொருளை நீங்கள் 5% லாபத்தை விற்கணும்னா எத்தனை ரூபாய்க்கு விற்கணும்? அதுதான் வந்து இப்போ எஸ்பிங்கிறது உங்களுக்கு என்னது? செல்லிங். ஏன்னா எனக்கு இது காஸ்ட் ப்ரைஸ் தான் வேணும். நான் எதை வச்சு நான் கால்குலேட் பண்ணுறேன்னா செல்லிங் பர்சன்டேஜ் வச்சு கால்குலேட் பண்ணுறேன். இப்போ செல்லிங் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு சிபி இன்ட்டு 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. சிபி எனக்கு வாங்கினது தெரியும் 168 இன்ட்டு 100 ப்ளஸ் கெயின் வந்து 5%க்கு விற்றா போதும்னு சொல்லியாச்சு. ஓகே, அப்போ 5 by 100. இப்போ இது 105 ஆகிடுமா? by 100 இருக்கும். இப்போ பாருங்கள், இதையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 17,640 by டிவைடட் பை 100னா 2 டெசிமல் தள்ளி நம்ம என்ன பண்ணி வைக்கணும்? லெஃப்ட் சைடில் பாயிண்ட் வைக்கணும். அப்போ 176.40 rupees. ஓகே, 176 ரூபா 40 பைசாக்கு விற்றா அவருக்கு எவ்வளோ கிடைக்குமா? 5% லாபம் கிடைக்குமா? எத்தனை ரூபாய்க்குள்ள பொருளை? 168 ரூபாய்க்குள்ள பொருளை. வாட் இஸ் த மார்க்கெட் ப்ரைஸ்? எம்பி கேட்குறாங்க ஒரு தொப்பியோடுது. இப்போ இது வாங்கும்போது அதோட ரேட்டு 210 rupees அட் 60% டிஸ்கவுண்ட்டில். இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்கவுண்ட்டுன்னா அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விலையிலிருந்து கம்மி பண்ணி தர்றது தான் டிஸ்கவுண்ட்.
குறிப்பிட்ட விலை அப்படின்னா என்னென்னா, குறிப்பிடப்பட்ட விலைன்னா அதில் நோட் பண்ணியிருக்க விலை. ஒரு பாக்ஸ் நீங்கள் ஏதாவது வாங்கினீங்கன்னா அதில் ஆல்ரெடி ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மேனுஃபேக்சர் கம்பெனியே. அதை வந்து கடையில் உள்ளவங்க நமக்கு டிஸ்கவுண்ட் போட்டு தருவாங்க. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ்னால் ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் கம்பெனி போட்ட விலை, டிஸ்கவுண்ட்டுனா அதிலிருந்து தள்ளுபடி தர்றது தான் டிஸ்கவுண்ட். ஓகே, இப்போ அந்த எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் போட்டு 210 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், 16% டிஸ்கவுண்ட் போட்டு. சப்போஸ் எனக்கு ஒரு டவுட், அப்போ அந்த கம்பெனிக்காரன் என்ன விலைக்கு இதை தந்திருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதனால தான் அந்த மார்க்கெட் ப்ரைஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து 210 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம். இப்போ இதுக்கு ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் நான் கண்டுபிடிக்கணும், எத்தனை பர்சன்டேஜ்னு. அப்போ அதுவும் அவங்களே கொடுத்துட்டாங்க, 16%. இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் பாருங்கள், ஏன்னா நான் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பை 100. ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸில் தான் நான் எதை கண்டுபிடிக்க முடியும், டிஸ்கவுண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அல்லது டிஸ்கவுண்ட்டுக்கும் மார்க்கெட் ப்ரைஸு இட்ஸ் ரிலேட்டட், ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மார்க்கெட் ப்ரைஸ் எனக்கு தெரியாது, அப்படி போட்டாச்சு. டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 210. ஸோ என்னோட டிஸ்கவுண்ட்டு 16 rupees. இப்போது 16%. அப்போ 100 மைனஸ் 16 டிவைடட் பை 100. ஓகே, இப்போது லிசன், இப்போ 100லேருந்து 16 போனால் 84. இந்த ஸ்டெப்பை நான் இங்கே எழுதுகிறேன். 210 ஈக்குவல் டு எம்பி இன்ட்டு என்ன இருக்குன்னு பாருங்கள், 84 டிவைடட் பை 100 இருக்குது. இப்போ இந்த எம்பியை மட்டும் வச்சுட்டு இந்த 84/100 எந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ரெசிப்ரோக்கரில் 100/84 இருக்கும். அதுதான் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 2 0 இதில் ஆட் பண்ண போகிறோம், 84ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 250 rupees மார்க்கெட் ப்ரைஸாக. 250 ரூபா பொருளை, அந்த கம்பெனி நோட் பண்ண அந்த பொருளை நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குகிறோம், 210 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அப்போ டிஸ்கவுண்ட் ரேட்டு 16%ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ் தெரியாது, which is equivalent to 2 successive discounts of 20% and 25%. ஒரு கடை ஒரு பொருளை 2 டிஸ்கவுண்ட்டில் தராங்க. நம்ம அந்த ஏர் கூலரில் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு சம் எப்படி பார்த்தோம், ஃபஸ்ட்டு 10%, அடுத்து 20%, அந்த மேட்ரஸ் சம். அதே மாதிரி இங்கே ஒரு திருப்பு டிஸ்கவுண்ட்டில் ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு வந்து 2 டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கறதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த சிங்கிள் டிஸ்கவுண்ட்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பாரு, டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்னாலே நான் என்ன சொன்னேன், மார்க்கெட் ப்ரைஸில் இதெல்லாம் கண்டுபிடிப்போம். மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் பை 100. இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் 20%, மார்க்கெட் ப்ரைஸ் ஐ டோன்ட் நோ. ஓகே, அதை அப்படியே வச்சுருக்கேன். அப்போ 100 மைனஸ் 20/100 80/100, இது 1ன்னு வச்சுக்குவோம். ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் D1க்கு அப்புறம் ரெண்டாவது டிஸ்கவுண்ட் 20%, அதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்டில் உள்ளதை MP இன்ட்டு 80/100 போட்டாச்சு. செகண்ட் டிஸ்கவுண்ட்டு 100 மைனஸ் 25/100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், MP அப்படியே இருக்கும். 80/100 இன்ட்டு 100ல் மைனஸ் 25 போச்சுன்னா 75/100 இருக்குது. ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போது MP இன்ட்டு என்ன ஆச்சுன்னு பாருங்கள், 100 மைனஸ் 40 டிவைடட் பை 100. ஓகே, சரி, இப்போ பாருங்கள் ஃபார்முலா என்ன ஃபார்முலானா, MP இன்ட்டு 100 மைனஸ் D% டிவைடட் பை, இது வந்து என்னது உங்களுக்கு அந்த 2 டிஸ்கவுண்ட்டோட ப்ரைஸ். தட் மீன்ஸ் D1, அதாவது 10% 20% கண்டுபிடிச்ச டிஸ்கவுண்ட்டோட ப்ரைஸ். ஆனால் எனக்கு சிங்கிள் பர்சன்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஃபார்முலா வந்து MP இன்ட்டு 100 மைனஸ் D/100. இப்போ இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் த ஈக்குவலன் டு எ சிங்கிள் டிஸ்கவுண்ட் வந்து 40%. நீ 2 திருப்பு நீ வந்து 10-20 கொடுக்குறத விட சிங்கிளில் 40% கொடுத்துட்டா எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.